பணத்தை வங்கியில் சேமித்து வட்டி வாங்கும் ஜாதக வட்டிக்கு விடும் ஜாதக அமைப்பு பற்றி பார்க்கலாம். வங்கி, வட்டி, தனம் இவை அனைத்திற்கும் காரகர் குரு பகவான் தான். ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் வங்கி தொடர்புடைய வேலைகள், ஃபைனான்ஸ், வரவு செலவு அதிக அளவில் வைத்துக் கொள்வார்கள். பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பிற்கு 2 கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒன்று குரு, மற்றொன்று செவ்வாய். கடன் வாங்குவதை செவ்வாய் தான் குறிக்கிறார். கடன் கொடுப்பதை செவ்வாய் தான் குறிக்கிறார். பொதுவாக பேங்க்லே லோன் வாங்கி இருக்கிறேன், ஃபைனான்ஸ் கம்பெனியில் லோன் வாங்கி இருக்கிறேன், கார் லோன், பைக் லோன், வீட்டு லோன், நகைக்கடன், அப்படி என்ன குரு பகவான் கைமாத்து வாங்கி இருக்கிறேன், தெரிஞ்ச இடத்துல வட்டிக்கு வாங்கி இருக்கிறேன், 10 பைசா 5 பைசா கந்து வட்டியில், டிபிஎல் அவசர வட்டி எல்லாமே செவ்வாய் காரகர். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் பாவங்களுக்கு 9ஆம் கிரகங்களின் காரத்துவங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2ஆம் பாவத்திற்கு காரகர் குரு பகவான், 8ஆம் பாவத்திற்கு காரகர் செவ்வாய். இந்த பாவங்களில் இந்த கிரகங்களின் காரத்துவங்கள் சற்று அதிகமாக இருக்கும். வருமானம் என்பது 2ஆம் பாவகம், கடன் என்பது 6ஆம் பாவகம், பெருங்கடன் என்பது 8ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் தேவையான கடன் அடையக்கூடிய கடன் தகுதிக்கு உட்பட்ட கடன். 8ஆம் பாவகம் அதிக கடன் அடைக்க முடியாத கடன், அதிக வட்டிக்கு 8ஆம் பாவத்திற்கு சப்தம பாவமாக விளங்கக்கூடிய 2ஆம் பாவகம் சப்தம பாவங்கள் ஒன்றை கட்டுப்படுத்தும். ஒரு காரகத்திற்கு எதிராக காரகத்துவத்தை வைத்து இருக்கும் லக்கணம். ஜாதகர் 7 மனைவி அல்ல ஜாதகர் தொடர்பு கொள்ளும் நபர் 3 சொந்த முயற்சியால் முன்னேற்றம், 9 இறை அனுகிரகம் மூலமாக முன்னேற்றம், 8 அதிக வட்டி கட்டுதல் மூலமாக பொருளாதார வீழ்ச்சி, 2 வட்டி மூலமாக பொருளாதார முன்னேற்றம். இந்த 2ஆம் பாவகம் என்பது அனைத்து வகையான வருமானத்தை பற்றி சொல்லும். சரி, குருக்கு எதிராக செவ்வாய். செவ்வாய் என்பது கோபம், வேகம், முரட்டுத்தனம், ஒரு கை பார்ப்பது, பகைவரையும் ஏமாற்றுவரையும் ஒரு கை பார்ப்பது. அதனால்தான் வட்டிக்கு விடுவதற்கு பயம் என்பதே இருக்காது. ரொம்ப நாளாக பணம் கொடுக்காம ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னா அவங்ககிட்ட மிரட்டுறதுக்கும் சண்டை வளர்த்துறதுக்கும் அவங்களோட பொருள் பிடுங்கிட்டு வரத்துக்கும் எல்லாத்துக்கும் செவ்வாய் தயங்க மாட்டார். கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் செவ்வாய் ரெடியாக இருப்பார். அதனால்தான் சின்ன சின்ன டாக்குமெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய அளவில் வட்டிக்கு வருது. செவ்வாய் பலம் பெற வேண்டும். அடுத்தது பொறுமை, சாந்தம், அமைதி, அடுத்தவர்களிடம் பணிந்து நடப்பது, கௌரவம் கொடுத்து பணத்தை திரும்ப கேட்க யோசிப்பது அனைத்தும் குரு. இப்படி உள்ளவர்கள் அதிக நபர்கள் வட்டிக்கு விடுவதில்லை. தெரிந்தவர்கள், நண்பர்களுக்கு நம்பிக்கை உடையவர்கள் மட்டும் கொடுப்பார்கள். இவர்கள் பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து பெரிய பணத்தை மற்றவங்க கிட்ட கொடுத்து ஏமாற மாட்டாங்க. ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு திரும்ப கேட்க யோசிப்பாங்க. அப்புறம் எப்படி இவங்க பணத்துக்காக சண்டை நிற்பாங்க? பணத்தை பணமாக வச்சு இருக்கணும், அதே வளர்க்கணும். அதற்காக ரிஸ்க் எடுக்காமலே பணத்தை பேங்க்லே போட்டு வாங்க. வட்டி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னு பணத்தை கொடுத்துட்டு வருமானம் வராதுன்னு யோசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பேங்க்கில் போட்டால் பணத்தை சேஃப்டியாக வட்டிக்கு கேரண்டி. அதனால் ரிஸ்க் இல்லாமல் பேங்க்லே போட்டு வட்டி வாங்குவாங்க. குரு வளர்த்தவங்க. கடன் கொடுப்பதும் வாங்குவதும் வட்டி கட்டுவதும் வாங்குவது எல்லாம் குரு செவ்வாய். கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது, தனி கணக்கில் காட்டக்கூடிய பணம் அனைத்திற்கும் குரு பகவான். கணக்கில் இல்லாத பணம் அனைத்தும் சுக்கிரன். ஒரு ஜாதகத்தை வருமானத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம்தானே தொழில் ஸ்தானம் என 10ஆம் இடம்தானே செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டார் வட்டிக்கு விட்டு வருமானம் பெறக்கூடிய ஜாதகம் அமைப்பில் இருக்கும். இதில் செவ்வாய்க்கு குருக்கு எந்த கிரகம் வலுத்தாரா ஜாதகர் எனும் லக்கணம் லக்னாதிபதியுடன் தொடர்பு கொள்கிறதோ அதே போல்தான் வட்டி தொழில் அமையும்.